ஒருவன் பெருமானும் சில்வர் டாக்டர் வெஸ்டேஜ். ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படிலாம் எடுக்கலாம், யார் யாரெல்லாம் என்னென்ன டிசீஸ்க்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், ஸோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரம் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக், ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்சென்சி அப்படிங்கிறதோட லாஸ்ட் டேட். ஸோ நிறைய பேர் கன்சென்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த கன்சென்சி தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுது என்னன்னா இந்த ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ ப்ராடக்ட் அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தெரிஞ்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கன்சென்சில ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் எப்படி எடுக்கலாம், எந்த மாதிரி எடுக்கலாம், இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறதா, சாப்பிட்றதுக்கு அப்புறம் எடுக்கிறதா, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதே போல கன்சென்சிக்கு யாராவது ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய கார்ட்ல இந்த ப்ராடக்ட் இருக்கான்றதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டேரக்டா ட்ரைனிங்குள்ள போயிடலாம். ஸோ எல்லாருமே ஸ்கிரீன் வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஹவு டு கன்சியூம் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ். அதாவது எப்படி சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கன்சியூம் அப்படிங்கிறதுனா வாங்குறது இல்லை, கன்சியூம் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது. ஸோ அதனால தான் இன்னைக்கு டாபிக் நம்ம கொடுக்கும், உங்களுக்கு லிங்க் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹவு டு டேக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஹவு டு டேக் அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எந்த மாதிரி எடுக்கலாம், அந்த டோசேஜஸ் அப்படிங்கிறதும் பிளஸ் அதை பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரிலாம் பார்க்குறது. ஸோ எப்படி ஒரு டாக்டர் மெடிசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, இதை 2 வேளை எடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோசேஜ் வந்து இப்படிதான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சரிங்களா? ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் ஃபிக்ஸடா இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் சொல்லும் போது தாராளமா நம்ம ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டா நம்ம பேச முடியும். சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஃபுட். காலையில் நம்ம எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி பிஃபோர் ஃபுட்ல எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்ல எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோனி. ஸோ நோனி அப்படிங்கிறது இம்யூனிட்டிக்காக நம்ம எடுப்போம். ஸோ இதை தாண்டி ஒரு சிலருக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் நோனி எடுப்பாங்க. பிபி இருக்கு அப்படின்னாலும் நோனி எடுப்பாங்க. அதோட முக்கியமானது, ஒருத்தவங்களுக்கு உடம்பு வந்து கோல்டு உடம்பா இருக்கு ஆனா ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நோனி தான் சஜஷன் பண்ணுவோம். ஏன்னா நோனி ஒரு பெயின் கில்லராகவும் வேலை செய்யும். அப்ப இந்த நோனி அப்படிங்கிறத நம்ம எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலா பிஃபோர் ஃபுட்ல எடுக்கும்போது தான் சீக்கிரம் அப்சர்வ் ஆகும். அதனுடைய சத்துக்கள் அந்த நோனில உள்ள அந்த பொட்டாசியமா இருக்கட்டும், இல்ல அயோடினா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய மற்ற மெக்னீசியம், இந்த மாதிரி மற்ற எசன்ஸா இருக்கட்டும், இந்த ஊட்டச்சத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அதுல ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால டைஜஸ்டுக்குமே ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா அந்த ஜீரணம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே அந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அப்பதான் அது போய் ரெடியா இருக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை ஜீரணப்படுத்துறதுக்கு ரெடி ஆயிடும். சரிங்களா? ஸோ அதனால நோனி அப்படிங்கிறது பிஃபோர் ஃபுட். அதுக்கு அடுத்து ஆலிவேரா. ஆலிவேரான்றது எல்லாருக்கும் தெரியும், கத்தாழை. நார்மலா நம்ம கத்தாழை என்ன பண்ணுவோம், வீட்டுல இருந்துச்சுன்னா எப்பயுமே காலையில வெறும் வயிற்றுல தான் நம்ம எடுப்போம் கத்தாழையை. ஆனா வெறும் வயிற்றுல எல்லாருமே ரெகுலரா எடுக்க முடியுதா? கண்டிப்பா எடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி வந்து துவக்கும். ஸோ ஒரு டேஸ்ட் ஒரு அனிமையா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வரும். ஸோ அதனால கத்தாழையை ரெகுலரா கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஆனா கத்தாழை வந்து அந்த அளவுக்கு உடம்பு நல்லது. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் சூடு உள்ளவங்களுக்கு, ஹீட் உடம்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஆம்லா ஆலிவேரான்னு சொல்லி கொடுப்போம். அந்த ஆலிவேராவை பிஃபோர் ஃபுட்ல எடுக்கிறது தான் இங்க நல்லது. அதனாலதான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போதுமே நம்ம என்ன சொல்றோம், பிஃபோர் ஃபுட்ல எடுங்கன்னு சொல்றோம். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு தாராளமா எடுத்துக்கலாம். சுகர் இருக்கவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும், சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஜீரண சக்தி அதிகப்படுத்துறதுனால டைஜஸ்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்காது. மோஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இந்த ஆலிவேரா பிஃபோர் ஃபுட்ல எடுக்கும் போது ஸோ மோஷன்ஸ் ஃப்ரீயா போறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால ஆலிவேரா அப்படிங்கிறது பிஃபோர் ஃபுட்ல தான் நம்ம கன்சியூம் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா குளுக்கோ ஹெல்த். யோசிச்சு பாருங்க, உடம்புல வந்து சுகர் வந்துருச்சு, சுகர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோ ஹெல்த். ஸோ நோய் வந்ததுக்கு அப்புறம், ஆயுஷாந்தி கேட்டகரி எல்லாமே நோய் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறதா சொல்லுவோம். அப்ப எல்லா ப்ராடக்ட்டும் பிஃபோர் ஃபுட்ல கிடையாது. அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் மொத்தமே 8 தான் ஆயுஷாந்தில. அந்த 8 சப்ளிமெண்ட்ல இந்த குளுக்கோ ஹெல்த் அப்படிங்கிற இந்த ஒரு சப்ளிமெண்ட் மட்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஃபோர் ஃபுட்ல வர்றது. மற்ற எல்லாம் ஆஃப்டர் ஃபுட்ல தான் நம்ம எடுப்போம், ஆஃப்டர் ஃபுட்ல தான் கன்சியூம் பண்ணுவோம். சரிங்களா? குளுக்கோ ஹெல்த் மட்டும் பிஃபோர் ஃபுட், இது மெயின்ல வச்சிடணும் ஆயுஷாந்தி கேட்டகரியில. இது சுகரை ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ சுகருடைய அளவை பொறுத்து இதனோட டோசேஜ் ஒரு நாளைக்கு எத்தனை அப்படிங்கிறது. சரிங்களா?
ஸோ டோசேஜ் எல்லாம் நான் இதை முடிச்சுட்டு நான் இப்போ இந்த ஸ்லைடு வந்து நான் ப்ராடக்ட்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டோசேஜ் சொல்கிறேன். அப்படியே அந்த ப்ராடக்ட் நோட் பண்ணிருக்கீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிருக்கீங்கன்னா பக்கத்தில் டோசேஜ் மார்க் பண்ணிங்க அப்புறமா. சரிங்களா? அது ஈஸி தான் ரொம்ப. அதனால தான் இப்போ டோசேஜ் நான் சொல்லல, ஃபர்ஸ்ட் எப்போ எடுக்கணுன்றதை மட்டும் சொல்கிறேன். ஸோ குளுக்கோ ஹெல்த் அப்படிங்கிறது பிஃபோர் ஃபுட்டில் நம்ம கன்சியூம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வெஸ்லிம் கேப்சூல். வெஸ்லிம் நல்லா புரிஞ்சுங்க, உடம்ப வந்து குறைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். உடம்ப குறைக்கணும்னா அப்போ நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் எப்போ எடுக்கணும்? பிஃபோரில் எடுத்தால் மட்டும்தான் உடம்பு குறையும். சரிங்களா? ஸோ அதனால ஆல்வேஸ் வெஸ்லிம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஒன்று பிஃபோராக இருக்கும், இல்லைன்னா ஆல்டர்னேட் ஆஃப் ஃபுட்டாக இருக்கும். சரிங்களா? ரெண்டு தான். ஒன்று பிஃபோர் எடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஃபுட்டுக்கு பதிலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வெஸ்லிம் கேப்சூல் அப்படிங்கிறது பிஃபோர் ஃபுட்டில் நம்ம எடுக்க வேண்டியது. பிஃபோர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, பிஃபோர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 1/2 hour கேப் இருக்கணும் சாப்பாட்டுக்கும் நம்ம எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். அதுக்கு பேர் தான் பிஃபோர். ஸோ ஒரு 1/2 hour கேப் கொடுத்தா தான் அது உடம்புல போயிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி ரெடியா இருக்கும். அந்த செல்கள் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கும், செல்கள் வந்து ரெஜினவேட் பண்றதுக்கும், ஒர்க் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும். அதனால பிஃபோர் அப்படிங்கிறது 1/2 hour பிஃபோர். சரிங்களா? சரி, இப்போ டோசேஜ் அளவு என்னன்னு பார்ப்போமா? நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அளவுக்கு நான் சொல்றேன். நீங்க வாங்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்ல அந்த பாக்ஸ்ல ஒரு கவுண்ட் போட்டிருப்பாங்க, 30, 60, 90 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ என்ன கவுண்ட் போட்டிருக்காங்களோ டிவைடட் பை 30, அதாவது நம்மளது எல்லாமே 30 நாள் வரக்கூடியது. சரிங்களா? அப்ப டிவைட் பை 30 அப்படின்னு போடும்போது நமக்கு எத்தனை வரும்? 60 கேப்சூல் இருந்தா ஒரு நாளைக்கு 2ன்றது கணக்கு வரும். அதுவே 30 தான் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 1, 90 இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3. இதுதான் டோசேஜ் அளவு. சரிங்களா? இதை 3 அப்படின்னா 3 வேலையை பிரிச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இந்த குளுக்கோ ஹெல்த்துக்கு மட்டும் நல்லா கவனிச்சுங்க. குளுக்கோ ஹெல்த்துக்கு மட்டும் சுகர் எனக்கு இருக்கு, பார்டர்ல இருக்கு, 140, 150 அந்த மாதிரி பார்டர்ல இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 அப்படிங்கிறது கரெக்ட். அதுவே சுகருடைய அளவு 150 பிளஸ், கிட்டத்தட்ட 200 கிட்ட இருக்கு, 150 பிளஸ் 200 அந்த கேப்ல இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வந்து கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துல. ஸோ டோசேஜ் அளவு இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு சஜஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி, நீங்க ஒரு பாக்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அது போல 2 பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கவுண்ட்டை வந்து அவங்ககிட்ட நீங்க யாருக்கு சஜஷன் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே கன்சியூம் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த கவுண்ட்டை மெயின்ல வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கன்சியூம் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வெஸ்லிம் கேப்சூல்ல 90 இருக்கும், அப்போ ஒரு நாளைக்கு 3. நோனில 90 இருக்கும், ஒரு நாளைக்கு 3. ஆலிவேரால 60 தான் இருக்கும், ஸோ ஒரு நாளைக்கு 2. ஸோ இப்போ கிளியரா பண்ணிக்கிறேன். ஸோ டோசேஜ் அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். டோசேஜ் டிவைடட் பை 30 days, ஒரு நாளைக்கு எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு கவுண்ட் ஒரு நாளைக்கு அதிகமாக சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை தான் வருது, அப்போ எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க. சரிங்களா? சில சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அதோட பாதிப்போட அளவு பொறுத்து உங்களுக்கு சஜஷன் பண்ணியிருப்பாங்க. 2 வேளை எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க. சரிங்களா? 2 வேளை 3 வேலைன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கங்க. அதே போல குளுக்கோ ஹெல்த் சில டைம் உங்களுக்கு 2 கேப்சூல் போடுற மாதிரி இருக்கும், ஒரு வேலைக்கே 2 போடுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 6 வந்துருது. ஒரு நாளைக்கு 6 அப்படின்னும் போது ஒரு மாசத்துக்கு 180. 180 போது அதுல இருக்கிறது 60 இருக்கு, அப்போ 3 பாக்ஸ் வாங்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ் எத்தனை பாக்ஸ் வாங்கணுன்றதும் ஈஸியா நீங்க கணக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்ல எடுக்கக்கூடியது. இது மட்டும்தான் பிஃபோர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு அடுத்து இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபைபர், இங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கேப்சூல்ல பார்த்தோம். பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிஃபோர் ஃபுட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது. ஃபைபர், வெஸ்லிம் டீ, வெஜ் கொலஜன், எல் ஆர்ஜினைன், இத 4மே பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். அதுல 2, இந்த வெஜ் கொலஜனும் எல் ஆர்ஜினைன், இது 2மே வந்து பாத்தீங்கன்னா சேஷட் பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஃபைபருக்கும் வெஸ்லிம் டீக்கும் அதுல ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பூனோட அளவுல எடுத்துப்போம். ஆனா கொலஜனும் எல் ஆர்ஜினும் நம்மளுக்கு சேஷட் அதுலயே ஒரு பேக்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த பேக்கெட்டை மொத்தமா கலந்தா எடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஃபைபர் அப்படிங்கிறது காலையில வெறும் வயிற்றுல, ஸோ எம்டி ஸ்டொமக், நல்லா புரிஞ்சுங்க. ஃபைபர் அப்படிங்கிறது எம்டி ஸ்டொமக்ல. எம்டி ஸ்டொமக்னா என்ன அர்த்தம்? அப்போ காலையில பிரஷ் பண்ண கையடியே ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட வேண்டியது இந்த ஃபைபர் தான். இந்த ஃபைபர் எப்படி சாப்பிடணும்? கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில, ஆறுன வெந்நீர் கிடையாது, வெது வெதுப்பான தண்ணி, கொஞ்சம் ஹீட் இருக்கணும் அதுல. ஏன்னா அப்பதான் இந்த ஃபைபர் போயிட்டு என்ன ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும் அதுல. கெட்டி எல்லாமே. இப்ப ஆறுன தண்ணியில எடுக்கிறோம் அப்படின்னா
அங்கங்க திட்டு திட்டா அப்படியே கெட்டியா மிதக்கும். அந்த மாதிரி இல்லாம இருக்கணும். எனக்கு வந்து நல்லா கரையணும். தண்ணியில நல்லா கரையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில எடுத்தா கரையும். சரிங்களா? ஸோ அதனால ஃபைபர் வெதுவெதுப்பான தண்ணியில காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். அதுதான் பிஃபோர் ஃபுட் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப நிறைய சேஷை சாப்பிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஃபைபர் கொடுத்துருக்கோம், வெஜ் கொலஜனும் கொடுத்துருக்கோம், வெஸ்லிம் கேப்சூலு, நோனி இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பிஃபோர் ஃபுட்ல இருக்கிறது. இது எப்ப நான் எதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்க கொடுக்கணும்? ஃபைபருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் ஜீரணம் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் போய் உடம்புல அது ஜீரணம் ஆனாதான் அதனுடைய சத்துக்கள் உடம்புக்கு போய் சேரும். அப்ப ஜீரணம் பண்றதுக்கு தான் ஃபைபர். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்க வேண்டியது எதுக்குன்னா ஃபைபர். உங்களுடைய லிஸ்ட்ல ஃபைபர் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ல, நீங்க கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல, நீங்க வாங்கி வச்சிருக்கிறது, நீங்க எடுத்துட்டு இருக்க ப்ராடக்ட்ல ஃபைபர் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே 1 ஸ்டார்ட் ஆகுறதே எங்கன்னா ஃபைபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வெஸ்லிம் டீ. இதுலயுமே ஒரு ஸ்பூன் இருக்கும். ஸோ அதுல இருந்து எடுத்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த வெஸ்லிம் டீயை பொறுத்த வரைக்கும் காத்து போக கூடாது. காத்து பட்டுச்சுன்னா கண்டிப்பா கட்டி ஆயிடும். அதே போல ஈரம் படக்கூடாது. ஈரம் பட்டாலும் கட்டி ஆயிடும். ஹீட்டு படக்கூடாது. ஹீட்டு பட்டாலும் கட்டி ஆயிடும். அப்ப இதை எப்படி பண்றது? அதுல இருக்கக்கூடிய கவர் பேக்கெட்டை வந்து பிரிக்க கூடாது. அதாவது வெளியில எடுக்கக்கூடாது. அந்த டப்பாக்குள்ள ஒரு பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டை ஓபன் பண்ணீங்கன்னா தான் அதுக்குள்ள பவுடர் இருக்கும். ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த பேக்கெட்டை மறுபடியும் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பாவை டைட்டா க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு அது அப்படியே வச்சிருக்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது எங்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹீட் இல்லாத இடம், ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இடத்துல வைக்காம, அடுப்பு பக்கத்துல வைக்காம கொஞ்சம் ட்ரை பிளேஸ்ல வைங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்க ஒரு மந்த் ஃபுல்லா கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது டீ காஃபிக்கு பதிலா, நல்லா புரிஞ்சுங்க, வெஸ்லிம் டீ அப்படிங்கிறது என்னன்னா டீ காஃபிக்கு பதிலாக தான். அப்ப டீ காஃபி அவாய்ட் பண்ணணும்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ ஆனால் இங்க பிஃபோர் என்ன காலையில் நம்ம எப்போ டீ காஃபி எப்போ சாப்பிடுவோம்? காலையில் எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு டீ காஃபி சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த இடத்துல வெஸ்லிம் டீ கொடுத்துருக்கேன், ஒருத்தவங்களுக்கு ஃபைபரும் கொடுத்துருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எங்கே போகணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபைபரு. ஃபைபர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 hour கழிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? டீ காஃபி எடுத்துக்கணும். ஸோ அந்த கேப் ரொம்ப முக்கியம். ஒரு 1/2 hourலேருந்து 1 hour கேப் ஃபைபருக்கு தேவை. சரிங்களா? அதுக்கு அடுத்து நீங்க மற்ற எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நீங்க காலையில சாப்பிட்றதுக்கும் காலையில எழுந்ததுக்கும் உள்ள டைம் வந்து நீங்க பாத்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க காலையில ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடணும், நம்மளோட ப்ராடக்ட் ரொட்டீன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு. என்னதுக்கு? வெஜ் கொலஜன் ஒன்று இருக்கு. இப்போ நான் ஃபைபர் எடுக்கிறேன், வெஜ் கொலஜனும் சரி எல்லாத்தையும் சரி, இதுவுமே நம்ம என்ன சொல்லுவோம்? இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்னு தான் சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, எம்டி ஸ்டமக் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் எம்டி ஸ்டமக்னா காலைல நான் ஃபைபர் சாப்பிட்றேன். இல்ல என்ன, நான் எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதுல எது இருக்கணும்? ஃபைபர் இருந்துச்சுன்னா ஃபைபர் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் ஃபைபர் சாப்பிட்றேன். அப்போ இது எப்படி எம்டி ஸ்டமக் ஆகும்? அப்போ என்ன பண்ணும்? ஒரு 1 hour கேப் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு 1/2 hour, ஒரு 45 minutes ஆகுது கேப் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டைஜஸ்ட் ஆயிடுது. இப்போ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது எம்டி ஸ்டமக். ஏன்னா அங்க நீங்க வேற எதுவும் சாப்பிடல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்போ மறுபடியும் வாட்டர் தான். ஸோ எல்லாமே லிக்விட் ஃபுட் தான். ஸோ மறுபடியும் என்ன பண்றீங்க? இப்போ கொலஜன் எடுத்துக்கிறீங்க. இப்போ கொலஜன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? அதுல இருந்து மறுபடியும் ஒரு 1/2 hour இல்லை 40 minutes கேப் கொடுத்து தான் மற்ற ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ அந்த கேப் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சேம் எல்லார்ஜின். சரி, இந்த எல்லார்ஜின் வெஜ் கொலஜன் ரெண்டுமே ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப எப்படி எடுக்கலாம்னா ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஏன்னா எல்லார்ஜின்ல நம்ம கிட்ட இருக்கிறது மொத்தமே 15 தான் இருக்கும் அல்ல சேஷட். அது வெஜ் கொலஜன்ல மொத்தமே 10 தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு எல்லார்ஜின் எடுக்கிறேன், நாளைக்கு வெஜ் கொலஜன் அப்படிங்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு, இப்ப ஜாயிண்ட் பெயின்ஸ் ஒருத்தவங்களுக்கு அதிகமா இருக்கு, எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்லாம் என்ன பண்ணுவோம்? கொலஜன் வந்து ஒரு நாளைக்கு 2 எடுக்கலாம். காலையில 1, ஈவினிங் 1 அப்படிங்கிற மாதிரி 2 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கன்சம்ஷன் நம்ம அதிகப்படுத்திக்கணும். ஓகேவா? அது சேம் எல்லார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வெரிகோஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லார்ஜின் கொடுப்போம். ஸோ அவங்கள வந்து இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல எடுன்னு சொல்லுவோம், டெய்லியும் எடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப டெய்லியும் எடுக்கணும்னு சொல்ற போது என்ன ஆகும்? டெய்லியும் காலையில வெறும் வயித்துல எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? சேம் அதேதான். அந்த ஃபைபர் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா ஃபைபர் எடுத்தது அடுத்து எல்லார்ஜின். இல்ல ஃபைபரே இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எல்லார்ஜின். சரிங்களா? இப்போ கொலஜன் கொடுத்துருக்கோம், எல்லார்ஜின் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி? எல்லார்ஜின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வைங்க. எல்லார்ஜினுக்கு அப்புறம் கொலஜன் எடுத்துங்க. ஏன்னா ஒரே நாள் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னும் போது, டெய்லியும் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் சொல்லியிருக்க 4 ப்ராடக்ட்டுமே வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியது.
அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 ப்ராடக்ட் ஃபைபர், வெஸ்லின் டீ ரெண்டுமே ஹாட் வாட்டர்ல எடுப்போம். அதுவே எல்-ஆர்ஜினைன், கொலஜன் இது ரெண்டுமே நார்மல் வாட்டர்ல தான் எடுக்கணும். ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ண கூடாது. எல்-ஆர்ஜினும் சரி, கொலஜனும் சரி ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ண கூடாது. சரிங்களா? நார்மல் வாட்டர்ல தான் எடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? ஸோ அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 ml வாட்டர் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கோங்க ஆவரேஜா. ஏன்னா 100ல இருந்து 200 ml வரைக்கும், அதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆவரேஜா பார்க்க போனா 150 ml வாட்டர், சரிங்களா, 150 ml வாட்டர் 1.5 கிளாஸ் தண்ணிக்கு நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு பெஸ்டா ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விட் ஃபுட்டா பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இது ரெண்டுமே கிடையாது. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னது? ஸ்ப்ரே டைப். அதாவது என்னன்னா எனக்கு கேப்சூல் எடுக்க கஷ்டமா இருக்கு, நான் ஆல்டர்னேட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்றவங்களுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இங்க ஸ்ப்ரே டைப்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பயோட்டின் சப்லிங்கல் ஸ்ப்ரே. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒருத்தவங்க ஹேர் ஸ்கின் நெல் கேப்சூல் கொடுக்குறோம், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. ஹேர் ஸ்கின் நெல் கேப்சூல் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கேப்சூல் எத்தனை கேப்சூல் தாங்க எடுக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பயோட்டின் சப்லிங்கல் ஸ்ப்ரே இருக்கு, ஸ்ப்ரே டைப்ல இருக்கு, எடுத்துக்குங்க. சரிங்க, இதை நான் எப்படி கன்சியூம் பண்றது, இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க நம்ம சொல்லும் போது நைட்டு படுக்கும்போது, புரியுதுங்களா, நல்லா கவனிச்சுங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நாக்கு கடியில ஒரே ஒரு ஸ்ப்ரே அப்படிங்கறத சொல்லணும். சரிங்களா? நாக்கு கடியில ஒரே ஒரு ஸ்ப்ரே. எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஷேக் பண்ணிட்டு, பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரே ஒரு ஷாட் அந்த ப்ரெஸ் பண்ணுவீங்க, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும், மேல ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஷாட் நாக்கு கடியில ஸ்ப்ரே ஆயிடும். ஸ்ப்ரே ஆன உடனே மூடிட்டு இங்க அப்படியே அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க படுத்துடலாம். சரிங்களா? அந்த பாட்டில க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க படுத்துக்கலாம். ஸோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாக்கடியில் ஸ்ப்ரே பண்ணிட்டு படுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணணும் எதை, பயோட்டின் சப்லிங்கல் ஸ்ப்ரே. அதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடியது மெலாட்டனின் ஸ்ப்ரே, மெலாட்டனின் சப்லிங்கல் ஸ்ப்ரே. இந்த மெலாட்டனின் சப்லிங்கல் ஸ்ப்ரே அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தூக்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம கொடுப்போம். சரிங்களா? எனக்கு தூக்கமே வரல, எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு டீப் ஸ்லீப் வேணும், இதனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ காலைல ஷிஃப்ட் பார்க்கும்போது நைட் வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட் போகும்போது காலைல வந்து தூக்கம் வராது. ஸோ ஷிஃப்ட் மாறி மாறி வரும்போது அவங்களோட தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால அவங்களோட ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அவங்களுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி தூக்கம் அவசியப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியதான் இந்த மெலட்டனின் சப்லிங்கல் ஸ்ப்ரே. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரேவை எப்படி எடுக்கணும்னா, இதுவும் நைட்டு படுக்கும் போது தான் எடுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, பயோட்டின் சப்ளிங்கல் ஸ்ப்ரேவும் நைட்டு படுக்கும்போது தான், மெலட்டனின் ஸ்ப்ரேவும் நைட்டு படுக்கும்போது தான். ஸோ ரெண்டுமே படுக்கும்போது தான் எடுக்கிறோம். அப்போ இது ரெண்டுக்கும் எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ கேப் கொடுக்கணும். எப்படி கேப் கொடுக்கணும்னா, கடைசியாக எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் மெலட்டனின் ஸ்ப்ரேவா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் கேப் கொடுத்தாலே போதும். எதுக்கு? 2 சப்ளிங்கல் ஸ்ப்ரே எடுக்கும்போது ஒரு சப்ளிங்கல் ஸ்ப்ரேக்கும் இன்னொரு சப்ளிங்கல் ஸ்ப்ரேக்கும் ஒரு 10 மினிட்ஸ் கேப். அந்த கேப் கொடுத்தோம்னா போதும், நம்மளுக்கு அது கன்சியூம் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ பயோட்டின் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நீங்க மெலட்டின் எடுத்துட்டு தென் கோ டு ஸ்லீப். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு மொபைல் யூஸ் பண்றது, மொபைல் பார்த்துக்கிறது, அந்த 10 நிமிஷம் கேப் இருக்கேன் நான் போயிட்டு மொபைல் பார்க்கறேன் அப்படின்னா பார்க்கக்கூடாது. நீங்க ஸ்ப்ரே எடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாவே எல்லா கெசட்டையும் ஆஃப் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடணும். சரிங்களா? அப்பதான் அது வேலை செய்யும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷாட் தான், சேம் அதே மெத்தடு. நல்லா ஷேக் பண்ணிட்டு நாக்கு கடியில ஒரே ஒரு ஸ்ப்ரே. நெக்ஸ்ட் விட்டமின் டி சப்லிங்கல் ஸ்ப்ரே. நல்லா புரிஞ்சுங்க, விட்டமின் டி சப்லிங்கல் ஸ்ப்ரே. விட்டமின் டி அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த விட்டமின் டி எங்க இருந்து கிடைக்குது? சூரிய ஒளியில இருந்து கிடைக்கும். சூரிய ஒளியில இருந்து எப்ப விட்டமின் டி எடுத்துக்க சொல்லுவாங்க? ஒண்ணு காலையில 6 மணிக்கு சூரியன் உதயம் அப்ப வாக்கிங் பண்ணுங்க, சூரிய ஒளியில நடங்க, இல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க? சூரியன் நம்ம வந்து போய் பக்கம் வந்து அதுல இருந்து விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைச்சிரும். யோசிச்சு, யாராவது 12 மணிக்கு போயிட்டு சூரியன் முன்னாடி போய் நில்லுங்கன்னு சொல்லுவாங்களா? உடம்புல இருக்கிற வாட்டர் எல்லாமே டீஹைட்ரேட் ஆயிடும். கரெக்டா இல்லையா? அப்போ உடம்புல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும், உடம்பு சோர்வாயிடும்.
அப்போ உடம்புக்கு சூரியன்ல இருந்து எப்ப சக்தி கிடைக்கும்? காலையில மார்னிங் அந்த 6 to 7 சூரிய உதயம் அப்ப. அப்படி இல்லைன்னா சன்ரைஸ்னுவாங்க, சன்ரைஸ் சன் செட்னுவாங்க. இந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இந்த 2 வேளையில மட்டும்தான் சூரிய ஒளியில நிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே டைம் தான் நம்ம இந்த விட்டமின் டி சப்ளிங்கல் ஸ்ப்ரே எடுக்கக்கூடிய நேரம். இது ஏங்க அப்ப எடுக்கணும், அந்த நேரத்துல எடுக்கணும், ஏன் மத்த நேரத்துல நைட்டு படுக்கும் போதோ இல்ல காலையில மத்த நேரத்துல எடுத்துக்கூடாதா அப்படின்னு கேட்டா, இப்ப நைட்டு படுக்கும் போது நம்ம விட்டமின் B12 இது பயோட்டின் எடுக்கிறோம். பயோட்டின்ல அயன் சத்து இருக்கு. அயனும் கால்சியமும் ஒரு சேர எடுக்கக்கூடாது. ஏன் ஒரு சேர எடுக்கக்கூடாதுன்னா, அயனை பிளட்ல கொண்டு போகக்கூடிய அந்த பிளட் செல்லும் கால்சியமை பிளட்ல எடுத்துட்டு போகக்கூடிய அந்த பிளட் செல்லும் ரெண்டுமே ஒரே செல்கள் தான், ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் தான். புரியுதுங்களா? டிரான்ஸ்போர்ட்டர். இப்போ ஒரு வண்டி இருக்கு, ஒரு குட்ஸ் ஒரு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் மட்டும், அந்த வண்டியில் தான் 2 மெட்டல் எடுத்து போகணும். என்னது? தண்ணியும் அதுல எடுத்துட்டு போவாங்க, பெட்ரோலும் அதுல எடுத்துருவாங்க. பெட்ரோலும் தண்ணி ஒன்னா மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்குமா? ரெண்டுமே ஒரே வண்டியில தான் எடுத்து போக முடியும், ஒரே டேங்கர்ல தான் எடுத்து போக முடியும். அப்ப அதுக்கு டைம் கேப் கொடுக்கணும்ல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல கால்சியமும் அயனும். ஸோ பயோட்டின் சப்ளிங்கல் ஸ்ப்ரே நைட் எடுக்கிறதுனால இதை ஈவினிங் டயத்துலயோ இல்ல மார்னிங் டயத்துலயோ ஒரு 6 to 7 இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 to 6 அந்த கேப்ல எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் B12 சப்ளிங்கல் ஸ்ப்ரே. இந்த விட்டமின் B12 சப்ளிங்கல் ஸ்ப்ரே அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புக்கு இரும்பு சத்து, அதாவது பிளட் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோலிக் அயன் எடுத்துக்க சொல்லுவோம். ஃபோலிக் அயன் எடுக்கக்கூடியவங்களுக்கு இது எனக்கு சப்ளிமெண்டா வேணாங்க, எனக்கு வேற ஏதாவது கொடுங்க, மாத்திரையா வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விட்டமின் B12 சப்ளிங்கல் ஸ்ப்ரேவை சஜஷன் பண்ணலாம். விட்டமின் B12 கம்மியா இருக்கு, சில பேருக்கு மென்ஷன் பண்ணியே கொடுப்பாங்க, இவங்களுக்கு விட்டமின் B12 கம்மியா இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஹீமோகுளோபின் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, விட்டமின் B12 கம்மியா இருக்குன்னு. ஃபுல் பாடி ஹெல்த் செக் எடுக்கும்போது விட்டமின் டி விட்டமின் B12 தனித்தனியா செக் பண்ணி சொல்லுவாங்க. டீடைல் ஹெல்த் செக்அப்ல வரும், ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணோம்னா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் இருக்கும். அந்த மாதிரி விட்டமின் B12 கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம்? சப்ளிங்கல் ஸ்ப்ரேவே கொடுத்துடலாம், டேரக்டாவே கொடுத்துடலாம். சரிங்களா? போலிக் எல்லாம் தேவையில்லை, டேரக்டா சப்ளிங்கல் ஸ்ப்ரே. அதை எப்போ எடுக்கலாம்? சேம் நைட்டு ஒரு ஷாட். இப்போ நான் சொல்றது எல்லாமே ஒரே ஒரு ஷாட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை தான் ஸ்ப்ரே பண்ணணும், நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரு தடவை தான் ஸ்ப்ரே பண்ணணும். நாக்கு கடியில வரலன்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கலாம், ஏன்னா அது வரது நம்மளுக்கு தெரியாது, அது டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். நாக்கு கடியில அந்த நரம்புல பட்டு அந்த நரம்புல இருந்து உள்ள போகும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்டே தெரியும். ஸோ அடிச்ச உடனே எனக்கு வந்து டேஸ்ட் வரல, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ப்ரே ஆகலன்னு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ஷேக் பண்ணிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க, அது நாக்குல படும். சரிங்களா? நாக்கு உள்ள அடி நாக்குல படும். சரிங்களா? நாக்கு தூக்கிட்டு தான் பண்ணணும், நாக்கு மேல பண்ணக்கூடாது, அடி நாக்கு. சரிங்களா? நாக்கு கடியில. ஸோ இந்த விட்டமின் B12 சப்ளிங்கல் ஸ்ப்ரே சேம் அட் நைட். சரிங்களா? நைட்டு தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ B12, பயோட்டின், அதுக்கப்புறம் மெலட்டனின், இது 3மே நைட்டு கன்சியூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட், அது என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சப்ளிங்கல் ஸ்ப்ரே. இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது என்னது? இம்யூனிட்டிக்காக எடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்திக்காக எடுக்கக்கூடியது. அப்ப யாருக்காவது விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு, எனக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, அதுக்கு ஏதாவது கேப்சூல் இல்லாம வேற ஏதாவது ஃபார்மேட் இருக்கா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு நம்ம தாராளமா என்ன பண்ணலாம்? விட்டமின் சி சப்ளிங்கல் ஸ்ப்ரேவை சஜஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த சி சப்ளிங்கல் ஸ்ப்ரே இதுக்கு மட்டும் என்னன்னா, இது 3 ஷாட் கணக்கு, அதாவது 3 டைம் ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே ஒரு தடவை பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரே, ஒரு 5 செகண்ட் கேப், இன்னொரு ஸ்ப்ரே. ஸோ 3 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். ஒவ்வொரு கேப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் கேப் விடணும். மினிமம் 5 செகண்ட்ஸ் கேப் விட்டு எடுங்க, கேப் விட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க நாக்கு கடியில. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது 3 ஷாட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, அதனுடைய லிக்விட் கன்சியூம் பண்றதுக்காக. சரிங்களா? 0.6 ml நம்மளுக்கு தேவை நாக்கு கடியில நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு விட்டமின் சிக்கு. அதுவே மற்றது எல்லாத்துக்கும் வந்து 0.2 ml. ஸோ அதனால தான் டோசேஜ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. சரி, விட்டமின் சி எப்போ எடுக்கலாம்? விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுட்டு சாப்பிட்ற நேரத்தில் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது சாப்பிட்டதுக்கு ஒரு ½ கழிச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல ஈவினிங்ல விட்டமின் டி எடுத்துட்டு ஒரு ½ கழிச்சு எடுத்துக்கலாம். இல்ல நைட்டு ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ½ கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த ½ கேப் கரெக்டாக வச்சுக்கோங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ½ கேப் கழிச்சு நீங்க எடுத்துக்கங்க. ஆனா இந்த ஸ்ப்ரே எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கண்டிஷன், காமன் கண்டிஷன் என்னன்னா, ஸ்ப்ரே எடுத்ததுக்கு அப்புறம், ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு
நீங்க லிக்விடோ இல்ல வேற ஏதாவது ஃபுட்டோ கன்சியூம் பண்ண கூடாது. அப்ப முன்னாடி தண்ணி தாக எடுக்குதுன்னா முன்னாடியே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எடுங்க, அப்ப கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ 1 மணி நேரத்துக்கு, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கலாம், வாட்டர் குடிச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த 1 ஹவருக்கு மட்டும் கேப் கொடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் ஸ்ப்ரேக்கு உண்டான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது ஃபிளக்ஸ் ஆயில், ஸ்பைருலினா, கொலஸ்ட்ரம். இந்த மூணுத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இது மூணும் வெயிட் கெயின் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது தேவைப்படும். உதாரணத்துக்கு ஸ்பைருலினா எடுத்துப்போம். ஸ்பைருலினா வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம கொடுப்போம். சாரி, பிசிஓடி கொடுக்க மாட்டோம், தைராய்டு ப்ராப்ளம் தான் கொடுப்போம். எந்த தைராய்டுக்கு? ஹைப்போ தைராய்டுக்கு. ஹைப்போ தைராய்டு இருந்தா ஸ்பைருலினா அங்க சஜஷன் பண்ணுவோம். அப்ப அவங்களுக்கு வெயிட், ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களுக்கு வெயிட் அதிகமா இருக்கும். ஸ்பைருலினா எடுத்தா ஸ்பைருலினால புரோட்டீன் இருக்கு, புரோட்டீன் வெயிட்டை ஏற்றும். அப்ப இது எப்ப எடுக்கணும்? பிஃபோர் ஃபுட்ல எடுக்கணும். இதுவே ஒரு நபர் ஸ்பைருலினா கொடுக்குறோம், இப்போ வந்து இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனைக்காக கேட்குறாங்க, அவங்களுக்கு கருக்கலைதல் பிரச்சனை வந்துடக்கூடாது, கர்ப்பம் வந்து தரிச்சாங்கன்னா அந்த கர்ப்பம் வந்து அந்த சிசு வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவோம், ஸ்பைருலினாவே ஆட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா ஸ்பைருலினா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுல புரோட்டீன் இருக்கு, முக்கியமானது. சரிங்களா? ஸோ உடம்புக்கு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது. இது என்ன பண்ணும், உடம்பு வெயிட் கம்மியா இருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும், ஆஃப்டர் ஃபுட்ல கொடுப்போம் அதே ஸ்பைருலினாவை. அப்ப இந்த ஸ்பைருலினான்றது எப்படி எடுக்கணும்? டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட். அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாத்தி எடுத்துக்கலாம். சேம் கான்செப்ட் ஃபிளக்ஸ் ஆயில். ஃபிளக்ஸ் ஆயில்ல இப்போ ஒருத்தவங்க வந்து எனக்கு வெயிட் அதிகமா இருக்குன்னு ஒருத்தவங்க ஃபீல் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. பிசிஓடி இருக்கிறனால வெயிட் அதிகம் ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பிஃபோர் ஃபுட்ல கொடுக்கணும். இல்ல அவங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு ஆனா வெயிட் கம்மியா இருக்காங்க, அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவோம், இதை ஆஃப்டர் ஃபுட்ல கொடுக்கணும். புரியுங்களா? ஸோ அதே போல இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு ஸ்பைருலினாவே கொடுக்கலாம். ஏன்னா ஸ்பைருலினால விட்டமின் B12 இருக்கு, அது பிளட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபிளக்ஸ் ஆயில் ஒருவேளை அவங்களுக்கு பிளட் கட்டியா இருக்கு அப்படின்னா அதை கரைச்சி விடும். சரிங்களா? ஸோ பீரியட்ஸ் ஃப்ரீயா வரதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க. அப்ப நம்ம இதை எப்படி கொடுக்கணும், இந்த ஸ்பைருலினா ஃபிளக்ஸ் ஆயில்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட். அவங்களோட வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிஃபோரா ஆஃப்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்ல. அவங்க வெயிட் அதிகமா இருக்காங்கன்னா பிஃபோரு, வெயிட் கம்மியா இருக்காங்கன்னா ஆஃப்டர். இல்லைங்க நார்மல் வெயிட்ல இருக்காங்க, அவங்களோட ஓன் சாய்ஸ், நீங்க பிஃபோர்லயும் எடுத்துக்கலாம் இல்ல ஆஃப்டர்லயும் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்ல எடுத்து வெயிட் ஏறுதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா பிஃபோர்ல மாத்திக்கங்க, அப்படிங்கிற மாதிரி நீங்க கன்சியூம் பண்ண கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் எப்பயுமே வெயிட் கெயின் பண்றது தான். ஆனா இந்த இடத்துல ஒருத்தருக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கு, கோல்டு ப்ராப்ளம் இருக்கு, சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கு, அதே நேரத்துல அவங்களுக்கு இம்யூனிட்டியும் தேவைப்படுது. ஸோ இங்க நான் நோனி கொடுத்துடலாம், ஆனா நோனி கொடுத்தா அவங்களுக்கு பொட்டாசியம் வந்து பிரச்சனை இருக்கு, அலர்ஜி ப்ராப்ளம் வருது, பொட்டாசியம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ பொட்டாசியம் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நோனி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறத சேஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ கொலஸ்ட்ரம் வந்து சளிய தொந்தரவு இருக்கவங்க ஆனா உடம்பு வெயிட் அதிகமா இருக்காங்க, அப்ப என்ன பண்ணலாம், பிஃபோர் ஃபுட்ல எடுத்துக்க சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வெயிட் கெயின் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்ப இந்த 3 ப்ராடக்ட்டும் டிபெண்ட்ஸ் ஆன் வெயிட், அவங்களோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி தான் இந்த 3 ப்ராடக்ட்டும் நம்ம சஜஷன் பண்றது இருக்கு. இதை 3 எடுத்துக்கக்கூடிய நபர்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட வெயிட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெயிட்டுக்கு முன்பு பிஃபோரா ஆஃப்டரா அப்படிங்கிறத பார்த்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வெஸ்டேஜ் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு 3 ப்ராடக்ட். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம்டி, கான்சென்ட்ரேட் மினரல் டிராப்ஸ், முழுக்க முழுக்க மினரல்ஸ். ரெண்டாவது துளசி, துளசி டிராப்ஸ், இது முழுக்க முழுக்க இதுவும் தண்ணி, அதாவது துளசி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது எனர்ஜி ட்ரிங்க். இது மூணுத்தையும் தண்ணியில மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியும், டைரக்டா கன்சியூம் பண்ணிக்க முடியாது. டைரக்டா நம்ம வந்து எடுக்க முடியாது, இந்த சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்ப்ரே மாதிரியோ நான் வந்து ஒரு பவுடர் மாதிரியே பவுடர் டேரக்டா எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி எடுக்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியில மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் கரெக்டா அதனுடைய எசன்ஸ் நம்மளுக்கு உடம்பு போய் சேரும். வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க கூடியது. சரிங்களா? ஸோ அது எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கணக்குன்னா, நார்மல், அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் டப்பர் வேர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பாட்டில்ல 1 லிட்டருக்கு 7 டிராப்.
இல்லைங்க, என்கிட்ட 1/2 லிட்டர் தான் பாட்டில் இருக்கு. அப்போ 1/2 லிட்டருக்குன்னா 3 அல்லது 4 டிராப் இப்படிதான் நம்ம கன்சியூம் பண்ணணும். சரிங்களா? சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா 3 லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3 லிட்டர் அப்படிங்கும்போது 21 டிராப் கணக்கு வரும். 21 டிராப் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 ml கணக்கு. 21 டிராப் அப்படிங்கிறது 1 ml. சரிங்களா? இதுதான் அந்த சிஎம்டியோடைய கணக்கு. பஞ்ச் துளசி. பஞ்ச் துளசியை பொறுத்த வரைக்கும் 100 ml ஒரு டிராப், 1/2 லிட்டரா இருந்தா 2 டிராப், 1 லிட்டரா இருந்தா 2 அல்லது 3 டிராப். சரிங்களா? இப்ப அதுவும் இப்ப ரீசெண்டா நான் கன்சியூம் பண்ண வச்சு சொல்றேன். இந்த துளசி வந்து கொஞ்சம் வீரியம் அதிகமாவே இருக்கு. ஸோ ஒரு டிராப் எடுத்தாலே 2 டிராப் உள்ள எஃபெக்ட் கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதனால நீங்க எடுக்கும் போது நீங்க கன்சியூம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் விடுங்க, விட்டு சிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் அதான் நல்லா ஷேக் பண்ணிடணும். நான் இப்ப சொல்றது எல்லாமே நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம கன்சியூம் பண்ணணும். ஷேக் பண்ணிட்டு தான் குடிக்கணும். சரிங்களா? அப்பதான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அதில் விட்டுட்டு குடிச்சு பாருங்க. உங்களுக்கு பத்தல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 டிராப் விட்டுருங்க. சரிங்களா? எனர்ஜி ட்ரிங்க். எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது இந்த மூணுமே நான் ஏன் தனியா வச்சிருக்கேன் சொல்றேன். ஸோ எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிறது இதுவுமே வாட்டர்ல தான், ஹாட் வாட்டரா இருக்கட்டும் இல்ல கோல்ட் வாட்டர் இருக்கட்டும், ரெண்டுத்துல எடுத்துக்கலாம். பஞ்ச் துளசி ஹாட் வாட்டர்ல எடுக்கணும், நார்மல் வாட்டர்ல எடுத்துக்கலாம், கோல்டு வாட்டர் எடுக்கக்கூடாது. சிஎம்டி நார்மல் வாட்டர் மட்டும் தான், ஹாட் வாட்டர்லயோ இல்ல கோல்டு வாட்டர்லயோ எடுக்கக்கூடாது. ஸோ 3க்கு வித்தியாசம் சொல்லிட்டேன். எனர்ஜி ட்ரிங்க் நார்மல் வாட்டர், கோல்டு வாட்டர் இல்ல ஹாட் வாட்டர் எப்படி வேணா எடுத்துக்கலாம். பஞ்ச் துளசி நார்மல் வாட்டர் அல்லது ஹாட் வாட்டர். சிஎம்டி ஒன்லி நார்மல் வாட்டர். சரிங்களா? இப்படிதான் கன்சியூம் பண்ணணும். இதுல தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுல சிஎம்டி மட்டும்தான் பிளாஸ்டிக் பாட்டில், மற்றதை நீங்க எதுல வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதுல வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து நம்ம நார்மலா குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால கிளாஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பாட்டில் நம்ம எங்க போறோம்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். சரிங்களா? இதுல மூணுத்தையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எப்ப வேணாலும் எடுக்கக்கூடியது. பிஃபோரா ஆஃப்டரா அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்பெல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இதுல எந்த ஒரு டியூரேஷனும் கிடையாது. இந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இந்த 3 ப்ராடக்ட்டுக்கு கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா வித் ஃபுட். ஏன்னா பிஃபோர் பார்த்தாச்சு, ஆஃப்டர் பார்த்தாச்சு. அதாவது ஆஃப்டர் மீன்ஸ் பிஃபோர் ஆஃப்டரா அது நம்மளுடைய சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து தண்ணியில எப்ப வேணாலும் எடுக்கக்கூடியதும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சொல்றது வித் ஃபுட், சாப்பாடு. இது வந்து சாப்பாடு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 4 ப்ராடக்ட். ஒன்னு கிர்ல் ஆயில். கிர்ல் ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முக்கியமா கண் பிரச்சனைக்கு நம்ம எடுப்போம். ஸோ அது வந்து ஒரு ஃபுட்டு, ஏன்னா கிரில் ஃபிஷ்ல இருந்து எடுக்கக்கூடியது. ஸோ ஃபிஷ் ஆயில். ஸோ இதை வந்து ஃபுட்டோட சேர்த்து எடுக்கும்போது மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு உடம்புக்கு போய் சேரும், கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வித் ஃபுட்ல தான் இது எடுக்கணும். பிஃபோர்லயோ ஆஃப்டர்லயோ எடுக்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புல ஒரு அனிசி ஃபீல் பண்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வித் ஃபுட்ல எடுக்கணும். அதாவது சாப்பாட்டு கேட்டல. சேம் ஐ சப்போர்ட். ஐ சப்போர்ட் கண்ணுக்காக எடுக்கக்கூடியது. கிர்ல் ஆயில் கண்ணுக்கு எடுக்கலாம், ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு எடுக்கலாம். இப்ப பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி, அதாவது டெலிவரி வந்து சிசேரியனா இருக்கு, சி செக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பேக்ல நரம்புல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த நரம்பு பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜாயிண்ட் பெயின்ஸ் வரக்கூடிய முதுகு அந்த தண்டுவடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டு C5 C6 வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. L1 L2 L3 சொல்லுவாங்க, L5 S1. ஸோ அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கு, ஃபியூச்சர்ல வரக்கூடிய பாதிப்பை தடுக்கிறதுக்கு கிர்ல் ஆயில் எடுக்கணும். அப்ப எப்படி எடுக்கலாம்? வித் ஃபுட். சரிங்களா? ஸோ ஜாயினுக்கும் சப்போர்ட் பண்ணணும், நரம்புக்கும் சப்போர்ட் பண்ணணும், பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கிர்ல் ஆயில் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கிர்ல் ஆயில் கொடுக்கும்போது அது கிர்ல் ஆயில் விட்டமின் B12 கொடுப்போம். ஸோ கிர்ல் ஆயில் அப்படிங்கிறது வித் ஃபுட்ல தான் கண்டிப்பா எடுக்கணும். சரிங்களா? ஐ சப்போர்ட். இப்போ நம்ம எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொபைலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? கண்ணுகிட்ட பக்கத்துல வச்சு யூஸ் பண்றோம், நைட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்றோம். ஸோ கண்ணோடைய பாதிப்பு அதிகமாகும். ஏன்னா கண் ட்ரைனஸ் ஆகும். மொபைலோட ஹீட்னால, அதனுடைய மேக்னெட்டிக் எஃபெக்ட்னால நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறையும். அந்த நீர்ச்சத்து குறையிறதுனால நம்ம கண்ணில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அது திருப்பி நீர்ச்சத்தை புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கும் அந்த கண் செல்களை வந்து ரெஜினேட் பண்றதுக்கும் தான் ஐ சப்போர்ட். அப்போ அது வித் ஃபுட்ல எடுக்கும்போது மட்டும்தான் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடியது 2 ப்ராடக்ட். ஒன்னு செல்யூலின், இன்னொன்னு செல் பவர். இந்த 2 ப்ராடக்ட்டுமே வித் ஃபுட்னு சொல்லுவோம். வித் ஃபுட்னா எப்படின்னா அந்த
சாப்பிடக்கூடிய அந்த நேரத்துல, அதாவது சாப்பிட போறேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் கன்சியூம் பண்ணிட்டு இமிடியேட்டா சாப்பிட உட்காந்துடலாம். சரிங்களா? ஸோ வித்தின் அந்த 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 கேப்குள்ள நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா உட்காந்துட்டு 2 கேப்சூல் போட்டுட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? அப்படி எடுக்கும்போது இது வந்து வித்து ஃபுட்டா வேலை செய்யும் போது தேவையான சத்துக்களை உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கும் தேவையில்லாத கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி பாடியை வந்து ரெடி பண்ணிடும். ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து ரெடி பண்ணும். சரிங்களா? ஒரு ஷீல்டு மாதிரி இருந்துட்டு தேவையான சத்துக்களை அப்படியே ஷீல்டுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கும், தேவையில்லாத சத்துக்களை வெளியே தள்ளி விட்டுரும். அதுதான் இதோட வேலைகள், இந்த செல் பவர் அண்ட் செல்யூலின். ஸோ ரெண்டுமே சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இது இந்த 4 ப்ராடக்ட் வித் ஃபுட், 4த்துல இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நீங்கள் இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா கிரில்லாயிலும் ஐஸை போட்டும் சாப்பாட்டுக்கு இடையில எடுத்துக்கோங்க. செல்யூலினும் செல் பவரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இது தவிர்த்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. மற்ற ப்ராடக்ட்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும்னா வெஸ்லிம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஷேக் அப்படிங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட்டு, அதே போல் மற்ற வெஸ்லிம் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நான் ஃபியூச்சரில் அடுத்த ட்ரைனிங் வரும்போது மற்ற ப்ராடக்ட்டை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ மற்ற ப்ராடக்ட்லாம் அந்த கண்டிஷன்ஸ், அதாவது இந்த வெஸ்லிம் கேட்டகரி தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய நான் இப்போ சொல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் அதை பற்றின டீப் டிஸ்கஷனை நம்ம அடுத்த வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கான செஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த ட்ரைனிங் இதோட முடிச்சுக்கலாம். இதோட ஃபீட்பேக் அப்படிங்கிறத குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வாரங்கள் ட்ரைனிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெகுலராக நம்மளுக்கு லைவ் செஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த். மீட்டிங் முடிச்சுக்கலாம்.